இப்போ இருக்கிற நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸில் ரொம்பவே முக்கியமான ப்ராப்ளமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு மட்டும்தாங்க. சில பெண்களுக்கு குழந்தை பிறப்புக்கு அப்புறமா தைராய்டு சுரப்பி ரொம்பவே குறைஞ்சு போயிடும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா உடல் குண்டாகிடும், முகம் பருமனாகிடும், கைகளில் கால்கள்லாம் வீக்கம் இருக்கும். அதே மாதிரி கழுத்து பகுதியிலையும் வீக்கம் ஏற்படும். கை கால்லாம் வந்துட்டு உளைச்சலாயிரும், மூட்டு வலி, ஞாபக மறதி, மனசோர்வு அதிகமாகிரும். சிலருக்கு குரல் கூட மாறும். சில சமயம் எச்சில் விழுங்கும்போது வலி ஏற்படும். அப்பப்போ சருமமும் வறண்டு பொலிவிழந்து தான் வந்துட்டு காணப்படும். கருமுட்டைகள் சரியாக வளராது. உடலோட பருமன் காரணத்தினால குழந்தை பிறப்பும் தடுக்கும். இதுக்காக என்னென்னலாம் சாப்பிடலாம், நீங்கள் எதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டா இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா அயோடின், செலினியம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். செலினியம் அதிகம் இருக்கிற உணவுகளை வழக்கமாக எடுத்துக்கணும். அதாவது இறைச்சி, மீன், காளான், சோயா மீன்கள், சூரியகாந்தி விதைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே அவசியம். உணவு வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பசலைக்கீரை, எள்ளு, பூண்டு இது எல்லாமே டெய்லியுமே உங்கள் சாப்பாட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உணவில் அயோடின் இருக்கிற உப்பை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுவும் தினமும் 4லேருந்து 5 கிராம் உப்பு வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். கீரை வகைகள் நல்லாவே சாப்பிடலாம். அதை வேக வைக்கும்போது தண்ணீரை வடிச்சிட்டு தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்படியே பயன்படுத்தக்கூடாது, அது ரொம்பவே கெட்டது. அப்புறம் முழு தானியங்கள் மற்றும் முளைக்கட்டிய பயறு வகைகள் இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். உங்கள் தைராய்டையும் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். அதே மாதிரி ஜூஸஸ் நிறையா குடிக்கலாம். ஊட்டச்சத்து இருக்கிற உணவுகளை அதிகமாக சாப்பிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட தைராய்டு கண்டிப்பாக கண்ட்ரோல்குள்ளே இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நாளில் தைராய்டு இருந்த இடமே தெரியாமல் மறைஞ்சு போயிடும். தைராய்டு உங்கள் உடம்புல கிடையவே கிடையாது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க. நாளடைவில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்னது எல்லாமே நடக்கும். நீங்கள் தைராய்டுலேருந்து விடுபட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.